எல்லாம் இந்த இடத்துல கூடி வர செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். வந்தது நல்லது. இன்று நாம் கண்டுகொள்ளத்தக்கதாக ஆண்டவர் பலத்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வாராக. ஆமென். செய்திக்கு ஆதாரமாக ரோமர் புஸ்தகத்திலே பவுல் ரோமாபுரிக்கு எழுதின புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை எடுத்தவங்க படிக்கலாம். ஈசாயின் பேரும் ஒருவர் தோன்றுவார் என்று அவர் எழுதுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்குள்ளே தந்தபோது இந்த ஒருவர் என்று வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஒருவர் என்பதை நாம் யார் என்று சொல்ல ஆயத்தமாக இருக்கிறோம். புரியுதா? தீர்க்க தரிசனத்துல புறஜாதியாரை ஆளும்படியாக ஈசாயின் பேர், அதாவது தாவீதின் சந்ததியில் ஒருவர் வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? அந்த ஒருவர் என்கிறது யார் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த பவுல் யாரை குறித்து எழுதுகிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதுகிறார். ஆளுகிறவர் அவர். புறஜாதிகள் அவர் மேல் என்ன இருப்பாங்களா? புறஜாதியார் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பார்கள். அப்போ புறஜாதி ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க, ஆண்டவரை அறிவாங்க, அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பாங்கன்னு சொன்னா இந்த பேர் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில் யார் என்று நம்மளால் சொல்ல முடியும்? நம் வீடுகளில் இன்று அநேக தெய்வங்கள், நமக்கு சுவிசேஷம் கொண்டு வந்த பலரையும் நாம் தெய்வங்களாக்கி நம்முடைய வீடுகளில் வைத்திருக்கிறபடினாலே, இந்த புறஜாதியார் நம்பிக்கையா இருக்கிறபடினாலே உண்டாயிருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீடுகளில் வரவில்லை. காரணம், இப்ப தோமா நம்ம ஊருக்கு வந்தார். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, தோமாவை தெய்வமாக கொண்டிருந்தால் இந்த தீர்க்க தரிசனம் தோமாவை குறித்தா சொல்லப்பட்டிருக்கிறது? சத்தமா சொல்லுங்க. தோமாவை குறித்து எழுதப்படல தீர்க்க தரிசனம். இல்லை, இயேசு கிறிஸ்துவின் குடும்பத்தில் உள்ள சிலரை குறித்து தீர்க்க தரிசனத்தில் எழுதப்படவில்லை. அதற்கு தகுதியானவரும் அதுக்கு உரிமையாளரும் ஒரே ஒருவர் தான். யாரு? ரட்சகரும் மீட்பரும் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அதற்குரியவராக இருக்கணும். அப்போ நம்ம வீடுகளில பல தெய்வங்களையும் தெய்வத்தின் சார்ந்தவர்களும் பலரையும் வைத்துக் கொண்டு நாம அவங்க மேல நம்பிக்கையா இருந்தா நம்ம நம்பிக்கை நிறைவேறாமல் போய்விடும். அல்லேலூயா. அதுதான் சத்தியம். புறஜாதிகள் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பாங்களாம், நம்பிக்கை வைப்பார்கள். அப்போ ஒரு மனிதன் மேல், அப்போ நமக்கு இன்றைக்கு எனக்கு 10 ரூபா தேவைன்னா ஒரு 15 ரூபா உள்ளவருக்கு மேல நம்பிக்கை வைப்போம். அப்படிதானே? அல்லேலூயா. இப்ப எனக்கு 10 ரூபா தேவைக்காக இந்தியாவிலே ஒரு பெரிய பணக்காரன் எனக்கு கொண்டு வந்து தருவான், அவன் மேல நம்பிக்கை வைக்க வேண்டிய தேவை கிடையாது. அப்படிதானே? அல்லேலூயா. அதுபோல எனக்கு 1 லட்சம் ரூபாய் தேவைன்னா 10 ரூபா 15 ரூபா தர்றோம் மேல எனக்கு தருவான்ட்டு நம்பிக்கை வைக்க மாட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. இது இயற்கையான வாழ்க்கை. இதுதான் இயற்கை. அப்போ நம்ம இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் அநேக தேவைகள். சிலருக்கு 10 ரூபாயாக இருக்கலாம், ஒருவருக்கு 1 லட்சமாக இருக்கலாம், இல்லைன்னு ஒருவருக்கு ஒரு கிட்னியாக இருக்கலாம், இல்லைன்னு ஒருவருக்கு இருதயமாக இருக்கலாம், ஒருவருக்கு காலாக இருக்கலாம், கையாக இருக்கலாம். அப்போ வசனம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது, புறஜாதிகள் அவர் மேல். அப்ப நம்பிக்கை வைக்கத்தக்கதாக அவர் பாத்திரவானா என்று நீங்களும் நானும் கண்டுகொள்வது அவசியமான காரியம். ஹல்லேலூயா. நம்பிக்கை வைக்கிறதற்கு இயேசு என்கிற பெயர் மட்டும்தான் உண்டா? வேற பெயர்களும் உண்டா? அப்ப அவர்கள் எதையாகிலும் செய்தார்களா? இவர் மட்டும்தான் செய்வதற்கு பலவானாக என்கிறதை அறிந்தால் மட்டும்தான் உங்க நம்பிக்கை வீண் போகாமல் அது நிறைவேறும். அல்லேலூயா. நமக்கு இன்றைக்கு சபைகளில் பல நம்பிக்கைகள். எங்க சபை பரலோகத்துக்கு கொண்டு போகும் என்றும், எங்க சபை சார்ந்தவங்க தான் பரலோகத்துக்கு போய் சேர்வார்கள் என்றும் பலவிதமான நம்பிக்கை இருக்கிறபடினாலே இந்த எழுதப்பட்ட தீர்க்க தரிசனத்திற்குள் நீங்களும் நானும் வந்துரும் சொன்னா நம்முடைய நம்பிக்கை, அவர் மேல் வைத்த நம்பிக்கை இருக்குல்ல, அது வீண் போகாமல் அது நிறைவேறும். ஒரு மனிதன் கேட்கிறான் நமக்கு வாழ்க்கையில, யோவான் 9:36,
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு கேள்வி வருகிறது, ஆண்டவரே அவர் யார்? நான் நம்புகிற மேசியா யார்? வரப்போகிறவர் யார் என்கிற ஒரு கேள்வியோடு கூட நடந்த மனிதன் ஆண்டவரை பார்த்தே கேட்கிறாப்புல, ஆண்டவரே அவர் யார்? நான் நம்பிக்கை வைக்கணும் அவர் மேல. எனக்கு தேவைகள் அதிகம், என் வாழ்க்கையில் செய்யப்பட வேண்டிய காரியங்கள் அதிகம். நாங்கள் பழைய ஏற்பாட்டில் படிக்கிறோம், மன்னாவை கொடுத்தார், இல்லைனா இறைச்சியை கொடுத்தார், செங்கடலை 2 பிளந்தார், இப்படி பல அதிசயங்களும் அற்புதங்களையும் நாங்க படிக்கிறோம். ஆனா அவர் எனக்கு பார்க்கணும், அவர் யார் என்று ஒரு மனிதன். உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இந்த கேள்வி கண்டிப்பாக வரணும். அல்லேலூயா. இல்லாவிட்டால் தெய்வங்கள் என்கிற பலரை நம்பி நாம் ஏமாந்து விடுவோம். 10 வருஷம் 15 வருஷம் ஓட்டத்துக்கு பிறகுதான் நமக்கு தெரியும், ஐயோ நான் நம்பினது வீணா போயிட்டு, நான் தெய்வம் என்று நம்பினேன், எனக்கு கிடைச்சிருந்து நம்பினேன், வீணாய் போயிட்டேன்னு சொல்லாதபடி இந்த நாள் அந்த கேள்வியை கேட்டு அதை நீங்கள் கண்டுபிடித்திட்டீங்கன்னா, புறஜாதியார்கள் அவர் மேல் ஏன் நம்பிக்கை வைக்கணும்? நம்பிக்கை வைப்பதற்கு அந்த அளவுக்கு அவர் பெரிய ஆளாங்கிறத விட நமக்கு கிடைச்சிட்டுனா உங்க வாழ்க்கையில் சில காரியங்கள் இழுபறியாக இருந்து கொண்டு இருக்கிறது. சின்ன காரியமா இருக்கும், இந்த மாசம் கேஸ் சிலிண்டருக்கு கொடுக்கறதுக்கு காசு இல்ல, நீங்க அதை தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா நம்பிக்கை வைக்கிறவரிடத்தில் நம்பிக்கை வைச்சா அது உங்க வாழ்க்கையில் வந்துடும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா நிறைய காரியம் உங்க இருதயம் உங்களுக்கு தான் தெரியும். அதனால நம்பிக்கை வைக்கிறவரிடத்தில் நம்பிக்கை வச்சிரும். அது நேரம் ஒரு மனிதன் கேட்கிறான், ஆண்டவரே நான் அவர் நம்பிக்கை வைக்கிறதுக்கு அவர் யார்? பதில் சொல்கிறார் பாருங்க, 9:37 படிங்க. இயேசு. அப்ப புறஜாதியார் நம்பிக்கை வைக்க வேண்டிய ஒரு ஆளுடைய பேர் என்ன? இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. உங்களும் ஏன் நம்பிக்கை இயேசு கிறிஸ்து மேல் மட்டும்தான் இருக்கணும். இயேசு படிங்க சகோதரி. அவளை நோக்கி அப்போ நம்பிக்கை வைக்கும்படியாக கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் இயேசு கிறிஸ்து. நீங்களும் நானும் புறஜாதியார்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் இயேசு கிறிஸ்து. நம்பிக்கை எதுக்கு? நம்பிக்கை நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக, நம்முடைய குடும்பம் நடத்தப்படும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில் நாம் இழந்து போனவைகளை மீண்டும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. இப்படி நம்பிக்கைக்கு அநேக காரியங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் 1000 இருந்து கொண்டு இருக்கிறது. அப்ப நம்பிக்கை வைக்க வேண்டிய பெயர் இயேசு கிறிஸ்து. நீங்கள் இந்த சரியான ஆளை மட்டும், ஆளுன்னு சொன்னா ஆண்டவரை சொல்றேன், நம்ம புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிற காரியம், இந்த சரியான ஆண்டவரை மட்டும், இயேசு கிறிஸ்துவ மட்டும் உங்க நம்பிக்கையாக கொள்ளுகிற பட்சத்தில் அன்றைக்கு அவர் நிறைவேற்றின நடப்பித்த அநேக காரியங்கள் இன்றும் நடைபெறும். அல்லேலூயா. ஒரு சின்ன ஆசையா இருக்கும், எனக்கு ஒரு மசாலா டீ குடிக்கணுன்ற ஒரு சின்ன ஆசை இருந்தா போதும். உங்க இருதயத்துல இந்த ஆசை இயேசு கிறிஸ்து மேல இருந்தா போதும், ஆண்டவர் எனக்கு செய்து தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைவேறும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நைட்டு நல்ல ஒரு தயிரோட சேர்ந்து ஒரு சாப்பாடு சாப்பிடணும் என்று நீங்க நம்புனீங்கன்னு வைங்களேன், நிச்சயமாக நிறைவேறும். ஹல்லேலூயா. இல்லைன்னா ஒரு பிரியாணி சாப்பாடு எனக்கு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ரொம்ப நாள் பிரியாணி சாப்பிட்டு நம்ம வீட்டில் நம்முடைய வருமானத்திற்குள் பிரியாணி சரியா போட முடியல, சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஒரு நம்ம சூழ்நிலையில நிறைவேறாது. ஆனா இந்த நம்பிக்கை இயேசு கிறிஸ்து மேல் உள்ளதாக மாறுகிற நிலைமையில் இந்த பிரியாணி நீங்க சாப்பிடுவீங்க. அல்லேலூயா. இது என்னுடைய அனுபவம். சின்ன சின்ன காரியங்கள், ஒருவேளை அது ஒரு கவுண்ட்லெஸ் ஆக, அது ஒரு கணக்கில் கொள்ளப்படாத ஒரு காரியமாக இருக்கும். ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கு 5000 மைல் 2000 மைலாக இருக்கட்டும், இல்லைன்னா 10 மைலாக இருக்கட்டும், அந்த அளவு தூரத்தில் இருந்தாகிலும் அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு மனிதனையோ ஒரு கூட்டத்தையோ ஆண்டவர் கொண்டு வருவார். அல்லேலூயா. காரணம் அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர்.
அவர் சொல்லதை நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தின் ஓரத்தில் இருக்கிற சின்ன சின்ன காரியத்தை கூட அவர் கண்டுபிடித்து அதை அவர் தன்னுடையதாக மாற்றிக்கொண்டு நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஊழிய பாதையில திடீரென்று சிலரை கூப்பிடுவதற்கு தோணும். ஒருவேளை அந்த டைமை நம்ம வேற எதற்காவது ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனா இருதயத்துல வார்த்தைகள் அழுத்தமாக வரும். இன்னார கூப்பிடு, இல்லைனா இந்த நபரை கூப்பிடு, இல்லைனா இதை செய் என்று அழுத்தமாக வரும். அதற்கு பிறகு நம்ம வேற ஒன்றும் செய்ய முடியாது. போனை எடுப்போம், இல்லைனா அந்த ஆளை சந்திப்போம். ஆனா அந்த ஆளை சந்திச்சு நீங்க பேசுனீங்கன்னா, இல்லைனா அந்த ஆளுடைய குடும்ப தேவைகளாக இருக்கும், சின்ன வார்த்தையா இருக்கும், பணமாக இருக்காதுன்னு நீங்களா, ஒருவேளை சின்ன வார்த்தையாக இருக்கும். பிரதர் கர்த்தருக்குள்ள நடத்துவார் பிரதர்னு சொன்னா, அந்த பிரதர் அந்த வார்த்தைக்காக மட்டுமே காத்திருக்கிறவராக இருப்பார். அல்லேலூயா. இந்த ஒரு நடத்துதலுக்குள்ளாக நீங்க வந்துடுறதா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க ஒரு பரிசுத்தவான்ன்றதுக்காக அல்ல, நீங்கள் நம்பிக்கை ஆண்டவர் மேல் வச்சிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. சில நேரத்தில் தூக்கத்தை அவர் தடைபடுவார். நீ தூங்கண்டா, இன்னார் தூங்காம இருக்கிறாங்க, அவங்க தூங்கணும்னா என்னென்ன தேவைகள் இருக்கிறது சந்திக்கப்படட்டும் என்று நம்முடைய தேவைகளை அவர் தடை பண்ணுவார். இது ஒரு சாட்சியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. காரணம், நம்முடைய நம்பிக்கை யாரோ ஒருவர் இயேசு கிறிஸ்து நம்புகிறார், என் வாழ்க்கையில் இது வரணும், என் குடும்பத்தில் இது வரணும்னு அவர் நம்புகிறவராக இருக்கிறபடினாலே தன்னுடைய கரத்தில் சில ஏஞ்சல்ஸ் உண்டு. ஆமென். அல்லேலூயா. தனக்கு கீழ்ப்படுகிற சில ஜனங்கள் உண்டு. தான் சொல்லுகிறதை நிறைவேற்றுகிற சில ஏஞ்சல்ஸை அவர் வைத்திருக்கிறார். அவர்களை அவர் தட்டி எழுப்பார். பிரதர் என்ன பண்றீங்க? ஆண்டவரே, அயர்ந்த தூக்கம் ஆண்டவரே, நல்லா தூங்குறேன், டேபுரா தூங்கல, ரொம்ப வேலை கிளைப்பு, தூங்குனதெல்லாம் போதும், எழும்புப்பா. என் பிள்ளை ஒருவன், என் மேல் நம்பிக்கையா இருக்கிற ஒருவன், அவனுக்கு சில தேவைகள் இருக்கிறது, சில ஜெப உதவிகள் தேவை இருக்கிறது, நீ செய்து நிறைவேற்றின பிறகு தூங்கலாம். இல்ல ஆண்டவரே, ரொம்ப களைப்பா இருக்கு. அனுபவங்கள், ஊழியர்களின் அனுபவங்கள், அநேகருடைய வாழ்க்கை நடக்கிற காரியத்தை உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும் என்பதற்காக சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ரொம்ப டயர்டுப்பா, தூங்கிறேன்ப்பா. நீ நல்லா தூங்கலாம், காரியம் முடிஞ்ச பிறகு தூங்கலாம். ஆமென். அல்லேலூயா. அந்த தேவையில் இருக்கிற ஜனங்கள், ஆண்டவரை இரட்சகரும் ஆண்டவருமாக ஏற்றுக்கொண்ட ஜனங்களுடைய வாழ்க்கையின் தேவைகள் சந்திக்கிற வரைக்கும் சிலருடைய வாழ்க்கையில் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும், தூக்கம் வராது, அவங்க பர்ஸ் எம்டி ஆகிற வரைக்கும் இப்படி காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்போ வேத புஸ்தகத்துல கிட்டத்தட்ட 2005 ஒரு ஆவரேஜ் சொல்றேன், கணக்கெடுக்கிற பட்சத்தில் 2500 தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட அதில் 2000 நிறைவேறியாச்சு. அதில் நிறைவேறின ஒரு தீர்க்க தரிசனம் தான், புறஜாதிகள் அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான். ஏசாயாவுக்கு தெரியாது, உங்களை குறித்தும் என்னை குறித்தும் உங்க நம்பிக்கையும் என் நம்பிக்கையும் இயேசு கிறிஸ்து மேல இருக்கும். அந்த நம்பிக்கை வைக்கிற போது எதற்காக நம்பிக்கை வைத்தார்களோ அதை இந்த இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுவார் என்று ஏசாயாவுக்கு தெரியாது. அந்த மனிதன் தீர்க்க தரிசனமாக சொல்லிவிட்டார். அந்த தீர்க்க தரிசனத்தில் வருகிற ஆசீர்வாதத்தை நாம அனுபவிச்சுட்டே இருக்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுதுங்க. அல்லேலூயா. எல்லா தீர்க்க தரிசனங்களையும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் நிறைவேற்றி தருவதற்கு அவர் வெளிப்பட்டு விட்டார். அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னோடு கூட பேசுகிறவர் தான் அவரு. அப்ப இந்த பேசுகிற அனுபவம் அந்த மனிதனுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆனா நமக்கு மட்டும் அந்த அனுபவமே வராது. காரணம், யாரையா கூப்பிட்டு, ஒரு ஊழியக்காரங்களை கூப்பிட்டு, பாஸ்டர் எங்களுக்கு பிரச்சனை, பாஸ்டர் எங்க குடும்பத்துல போராட்டம், பிசாசின் போராட்டம், அந்த போராட்டம் இந்த போராட்டம்னு சொல்லிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நல்லா தூங்கும். ஆனா ஆண்டவர் அதை தேடின ஒரு மனிதனிடத்தில் சொல்லுகிறார், உன்னோடு கூட பேசுகிறவர் தான் அவர். ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட மனிதன் நான் சொல்றாரு. இந்த உறுதி உங்க வாழ்க்கையில் உண்டா? அல்லேலூயா. இந்த உறுதி உங்களுக்கு எனக்கு வேணும். இருந்தா மட்டும்தான் எழுதப்பட்ட சகல தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றும்படியாக உங்கள் அருகில் வந்திருந்து, மகனே மகளே பயப்படாதே, நான் உனக்கு நிறைவேற்றுவேன் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. ஊழியக்காரங்க தேவை. இப்ப எனக்கு லிமிட்டட் தான் கிருபைகளை ஆண்டவர் தந்திருப்பாரு. நீங்க விரும்புகிறதையெல்லாம் என்கிட்ட வந்து தேடுனா ஏமாற்றம் தான் மிஞ்சம். அல்லேலூயா.
அது எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா இருக்கட்டும், ஊழியக்காரங்களா இருக்கட்டும், லிமிட்டட் தாங்க. கொஞ்சம் இந்த ஆண்டவர் பக்கம் திருப்பி விடுவதற்கு சில கிருபை தந்திருப்பாரு. நீங்க அதையே நம்பி ஏமாந்து காலம் முழுவதும் ஊழியக்காரங்க நம்ம கூட வருவாங்கன்னு சொன்னா நம்முடைய தேவைகள் அவரால் சந்திக்கப்பட முடியாது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அன்றைக்கு ஒரு மனிதன் சொல்றாரு, உன்னோடு கூட பேசுகிறவர் தான் அந்த நான் தான் அது. அப்ப இந்த ரட்சிப்பின் அனுபவம் உங்களுக்கு எனக்கு உண்டாகி வீட்டில் இருக்கிற பல தெய்வங்களை எடுத்து எல்லாம் குப்பையில போடணும். அல்லேலூயா சொல்லுங்க. சுவிசேஷ ஊழியத்தை நமக்கு கொண்டு வந்த யாரையும் தெய்வங்களாக மாற்றி, இல்லைன்னா சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்கள் நமக்காக ஜெபித்து சில நன்மைகளை நமக்கு பெற்று தந்த யாரும் தெய்வங்களாக உங்க வீடுகளில் இருக்கக்கூடாது. இருக்காத பட்சத்தில் ஆண்டவர் தாமே உங்களோடு கூட வந்திருந்து இரவு நேரங்களில் தட்டி எழுப்பி என்னோடு கூட பேசு என்று சொல்லுவார். அல்லேலூயா. உன் தேவை என்ன? எழும்பிரு, முழங்கால நில்லு, நான் உன் பக்கத்துல இருந்து கேட்க போறேன், எனக்கிட்ட சொல்லு, உன் கண்ணீரை வடி, என் துருத்தியில சேர்த்து வைத்து இருக்கிறேன், உன் பெருமூச்சை நான் பார்க்க விரும்புகிறேன், உன் அங்கலாய்ப்பை நான் பார்த்து உனக்கு பதில் சொல்ல போகிறேன், நம்ம 2 பேரும் பேசுவோம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த அனுபவம் வரணும்ட்டு ஆண்டவர் விரும்புகிறார். வேற ஒண்ணும் கிடையாது, உங்களை குற்றப்படுத்தல, நான் என்னை குற்றப்படுத்திக் கொள்ள விரும்பல. இந்த அனுபவத்திற்குள் நீ வா. ஏசாயா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்துக்குரியவர் இயேசு கிறிஸ்து. ஒரு மனிதனிடத்தில் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் தான்ப்பா அந்த ஆளுன்னு சொல்றாரு. இந்த அனுபவம் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் வருகிற பட்சத்துல என் கண்கள் பரலோகத்தை பார்க்கும். அல்லேலூயா. பிரச்சனை வரும்போது உதவி செய்வதற்கு ஊழியக்காரர்கள் நம்ம தட்டி கொடுத்து வாங்கப்பா ஜெபிக்கலாம் என்று சொல்வதற்கே தவிர தீர்வை ஒரு ஊழியக்காரர்களாலும் சொல்ல முடியாது. சொல்லுவார்கள் என்று நீங்க நம்புவீர்களே, ஆனால் பல தெய்வங்களை உடையவர்களாக உங்க வீட்டில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இருக்கக்கூடாது. ஆமென். இருக்கக்கூடாது. வீட்டில் ஒரே ஒரு ஆண்டவர் தான், பிதாவாகிய தேவன், அவருடைய குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிற பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்போ ஒரு வசனத்தை கூட ஏன் நம்பிக்கை வைக்கணும்னு நமக்கு தெரியணும். ஏன் நம்பிக்கை வைக்கணும்? என் தேவைகளை மனிதனால் செய்து நிறைவேற்ற முடியாது. அல்லேலூயா. அது ஊழியக்காரங்க பேர்ல இருக்கட்டும், அப்போஸ்தலர்கள் என்கிற பேர்ல இருக்கட்டும், தீர்க்கதரிசி என்கிற பேர்கள் இருக்கட்டும். காரணம் என் தேவை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், என் லிவர் போயிடுச்சுன்னு வைங்களேன். என் லிவர் போயிடுச்சு, எந்த மனிதனால் திருப்பி தர முடியும்? ஆனால் இயேசு என்கிற ரட்சகரால் திருப்பி தர முடியும். இந்த நம்பிக்கை எப்போ வருது? அவரோடு கூட நாம் பேச தொடங்கும் போது வருது. அவர் சொல்லுவார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. என்னால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது பாண்டு ஈஸியா சொல்லிடுவார் ஆண்டவர். ஆமென். அதை என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டு 4 நாள் சாப்பிடாம இருந்து குடும்பத்தை எல்லாம் விட்டு எங்கேயாவது போயிருந்து ஜெபித்துட்டு ஒரு பதிலை நான் கொண்டு வரணும். ஆண்டவரோடு கூட நீங்க பேசுவீங்கன்னா இருக்கிற இடத்துல சொல்லுவார், உன் காரியங்கள் ஆம் என்று மாமன் என்று வாய்த்து விடும் என்று சொல்லி விடுவார். அல்லேலூயா. அப்ப நம்பிக்கை வைக்கிறதற்கு சரியான ஆள்கள் மேல் நம்பிக்கை வைக்கணும். அப்போ ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்பதற்கு அவருடைய சத்துவத்தையும் வல்லமையும் அறிகிற இடம் தான் ஆராதனை. நல்லா ஆராதிக்க ஆராதிக்க உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும், என்னால் கூடும். ஆமென். அல்லேலூயா. இந்த போராட்டத்தை நான் ஜெயிப்பேன், இந்த கஷ்டத்தை நான் தாண்டுவேன், இந்த ஆறுகளை நான் கடந்து போவேன், தண்ணீருக்குள்ள நான் இறங்கி போவேன், அது என்னை அணுகாது. காரணம் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறாருங்கிற நம்பிக்கையை அவர் உங்களுக்கு தந்து விடுவார். அல்லேலூயா. அப்ப தந்துட்டு அந்த பிரச்சனைகளை தீர்க்கிற பலத்தையும் தந்துடுவார். ஆமென். பேதையானாலும் திசைகட்டு போவதில்லை. காரணம் நான் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், நான் நம்பிக்கை வைத்திருக்கிற அவர் மேல வைத்திருக்கிறேன், அவர் என்னை திசை கட்டு போக விடுவதில்லை என்கிற நம்பிக்கை உங்களுக்குள் வந்து விடும். ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவைகளை காட்டிலும் தேவைகளை சந்திக்கிறவங்க சில நேரத்தில் நம்ம சந்திச்சிருப்போம். ஆனால் நம்முடைய தேவைகள் இன்னைக்கு 10 ரூபான்னா நாளைக்கு 100 ரூபா, நாளை கழிச்சு 10,000, இப்படி பெருக பெருக சகலத்தையும் உடையவரோடு கூட நடப்பது நல்லது. அவருடைய பேர் தான் இயேசு. அப்ப அவரோடு கூட நீங்க பேசுறீங்களா? பேசி பழக்கம் இருக்கா? அவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறாரா? பேசுனா இந்த நாள் விடுதலையின் நாள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எதையும் நெகட்டிவ் ஆண்டவர் பேச மாட்டார். ஏன் விசுவாச குறைவு இருக்குன்னு வைங்களேன், தோல்ல தட்டிட்டு சொல்றாரு. எப்படி சொல்லுவாரு? சொல்லுங்க, பயப்படாதப்பா, பயப்படாத. ஆமென்.
நான் உங்க கூட இருக்கேன். விசுவாசத்துல குறைவுபடாத. அதுக்கு ஒரு சாட்சி சொல்றேன். யோவான், அந்த விசுவாச குறைவுக்கு படிங்க, நம்ம வாழ்க்கையில் உண்டாகிறது. யோவான் 11:39. நம்பிக்கைக்கு அடிப்படையை இந்த வசனத்திலிருந்து நீங்க கற்றுக்கொள்ள முடியும். இந்த சகோதரி சொல்றாங்க, பேர் என்ன அவங்க சகோதரி? மார்த்தாள். உங்க பேரை போட்டுக்கிடுங்க இந்த இடத்துல. மார்த்தாள் சொல்றாங்க, உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு போராட்டம் இருக்குது, ஒரு கஷ்டம் இருக்குது, அதெல்லாம் மரித்து போச்சு, நாரும், இனி இதற்கு ஜீவன் வராது, இதெல்லாமா இனி பிள்ளைக்கும், என் பிள்ளை நல்லாவானா? நல்லாக மாட்டான். ஊர்காரங்கெல்லாம் சொல்றாங்க. இப்படி பல காரியத்தில் நாறுகிறதை நாம பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாரி போச்சு, இனி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, குடும்பம் இனி தழைக்காது, இனி இவனுடைய பைனான்ஸ் மீண்டும் பழைய நிலைமைக்கு வராது, இவனுடைய குடும்பங்கள் முற்றிலுமாக அழிந்து போனது, இந்த பிள்ளைங்க 7 பிள்ளை இருக்குது, ஆனா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்படி பல நாறுகிற காரியங்களை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனா தீர்க்க தரிசனம் என்னது? தீர்க்க தரிசனது நம்பிக்கையா இருப்பாங்க, அவர் மேல் நம்பிக்கையா இருப்பாங்க. அப்போ நம்பிக்கை வைக்கிற ஜனங்கள் எதை பேசுவாங்க என்று ஆண்டவர் இந்த இடத்துல கற்றுக் கொடுக்கிறார். நாருமே என்று ஒரு சகோதரி சொல்லுகிறாங்க. 40 படிங்க. அப்போ ஒரு சகோதரி சொல்றாங்க, இப்பொழுது நாரும். எனக்கு இந்த வசனத்தை படித்த உடனே என் இருதயத்துல ஆண்டவர் போட்ட ஒரு வார்த்தை, அவளுடைய இருதயம் இப்ப நாறிக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. இவ இந்த சகோதரி யாரை பற்றி பேசிட்டு இருக்கா? லாசரு நாரும. எல்லாரும் அந்த இது நாத்தம், இந்த நாத்தம், இந்த நாத்தம் நாறிட்டு இருக்குது. ஆனா ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறாராம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்கிட்ட முந்தியே சொல்லவில்லையா என்று சொல்லுகிறார். அப்போ ஏற்கனவே இந்த அம்மா விசுவாசத்திற்குள் வருகிற வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆமென். ஆனா இந்த அம்மாவுடைய இருதயத்துல அவிசுவாசம் என்கிற வாடை. அல்லேலூயா. இந்த அம்மா இருதயம் பூரா என்ன நிறைஞ்சிருக்கு? அவிசுவாசம் என்கிற வாடை இருக்கிறபடினாலே இப்ப கண்கள் காண்கிறதெல்லாம் வாடையாதான் தெரியும். அல்லேலூயா. போற வர்றதெல்லாம் இனியாம் குடும்பம் பிழைக்குமா, இனி என் பிள்ளை நல்லாவானா, இனி எனக்கு சொத்து சுகம் வருமா, இனி எனக்கு வேலை கிடைக்குமா, இப்படி நாறுகிறத தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் தெளிவாக சொன்னார், அந்த அம்மாவுடைய இருதயத்துல ஒரு வாடை இருந்தது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. எனக்கு இதே சப்ஜெக்டா கிடைச்சா ஒரு நாள் பூரா எனக்கு முன்னால இருக்கவங்களெல்லாம் திட்டி தீர்த்துருவேன். உங்க வீட்டுல நிறைவேறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்க அவிசுவாசம். உங்க பிள்ளைங்க நல்லா இல்லாம இருக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்க அவிசுவாசம். திட்டி நிறைய கோபம் இருக்கும் ஊழியக்காரங்களுக்கு, திட்டி தீர்த்துரும். ஆனா ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அழகாக அந்த சகோதரியோடு கூட வந்திருந்து சொல்றாரு, நீ விசுவாசம் உள்ளவனாக இரு. அல்லேலூயா. நீ நாற்றத்தை பற்றி பேசாதே, உனக்குள் ஒரு தோல்வி இருக்கிறது, அவிசுவாசம் என்கிற தோல்வி இருக்கிறது, இதை விசுவாசத்தால் நிரப்பு, நாறுகிறோம் என்கிற வார்த்தை மாறி ஜீவனாக மாறும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அழகாக கற்றுக் கொடுக்கிறார், தட்டி கொடுக்கிறாரு. அவிசுவாசம் வாடதான், ஆனா அவிசுவாசத்தில் நிலைத்து இருக்காத, நீ விசுவாசம் உள்ளவனாக இரு. காரணம், என்னால் ஒருவன் மரித்தாலும் பிழைப்பான். நான் நினைத்தால் செத்து போனவனு கூட 1000 கூட உயிரோடு கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவனோடு கூட நடக்கிறபடினாலே உனக்குள்ளே வாடை இருக்கக்கூடாது. வாடகை பேர் என்னது? அவிசுவாசம். அல்லேலூயா. அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுவதற்காக நான் உன்னுடைய கரத்தை பிடிக்கவில்லை. விசுவாசம் ஜீவனை உருவாக்குகிற வார்த்தைகளை பேசும்படியாக நான் உன்னோடு கூட வருகிறபடினாலே வாடையை குறித்து நீ பார்க்காத. எத்தனை பேருக்கு புரியுது இந்த வார்த்தை? வாடையை குறித்து பேசாத. உன் வாயின் வார்த்தை தான் அநேக அவிசுவாசம் என்கிறது இருக்கிறபடினாலே மரித்தவன் ஜீவனோடு கூட வருகிறதை நீ பேச தொடங்கு. என் சகோதரன் மரித்து விட்டான், ஆனால் பிழைப்பான். காரணம், என்னுடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவ மேல. அல்லேலூயா. என் குடும்பத்துல போராட்டம், ஆனால் என் நம்பிக்கை
நான் புறஜாதி தான், ஆனாலும் என் நம்பிக்கை இயேசு கிறிஸ்து மேல. அது மீண்டும் பிழைக்கும், அது உயிரடையும், அதற்குள் ஜீவன் வரும், அதில் மறுமலர்ச்சி உண்டாகும், அதில் ஒரு மாற்றம் வரும் என்கிற வார்த்தைகளை உருவாக்குகிற விசுவாசத்திற்குள் நீ வர வேண்டுமானால் உன் நம்பிக்கை முழுவதும் இயேசு கிறிஸ்து மேல் இருக்கணும். அல்லேலூயா. எல்லா ஊழியக்காரங்களையும் கூட்டு பார்த்துட்டேன் பிரதர், எதுவும் நடக்கலைன்னு சொன்னா எனக்குள்ள விசுவாசத்தில் அந்த விதை விழவில்லை என்று அர்த்தம். எனக்குள் விசுவாசம் என்கிற விதையின் அந்த விதை அது முளைத்து அது காய்க்கிற பட்சத்தில் என் குடும்பத்தில் உள்ள அழிவும் நாசமும் மாறி போகும். அல்லேலூயா. அப்போ உங்க வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? விசுவாசத்தில் பேசுகிறது எவ்விதமாக இருக்கு, அவிசுவாசத்திற்குள் பேசுகிறது எவ்விதமாக இருக்கும். அப்போ உங்க நம்பிக்கை இயேசு கிறிஸ்து மேல் இருந்தால் பல வாடைகள் குடும்பத்தில் இருந்து மாற்றப்படும். ஆமென் சொல்லுங்க. மாறுமா மாறாதா? அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. எனக்குள் விசுவாசத்தை விதைத்து சிலரை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். எனக்குள் விசுவாசத்தை விதைத்து என் மனைவிக்குள் இருக்கிற வியாதியை தீர்க்க விரும்புகிறார். எனக்குள் விசுவாசம் என்கிற வல்லமையை தந்து நான் கை வைக்கிறவங்க எல்லாம் சுகமாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் கண்களில் சில நேரத்தில் சிலதை காணாவிட்டாலும் என் நம்பிக்கையும் என் வாஞ்சையும் என் நினைவுகளும் அதுதான், அது நடக்கும். ஆமென். என் நம்பிக்கை யாருக்கு மேல இருக்குது? ஏசு மேல. ஏசு மேல இருந்தால் லாசரு நாறுவான் என்கிற வார்த்தை வராது. மீண்டும் உயிர்ப்பிக்கப்படும், என் அபிஷேகம் நிலைத்திருக்கும். மீண்டும் நான் அந்நிய பாஷைகளை பேசுவேன், ஆண்டவரோடு கூட ரகசியத்தை பேசுவேன். மீண்டும் நான் தரிசனத்தை காண்பேன். நான் மீண்டும் தீர்க்க தரிசனம் சொல்லுவேன். மீண்டும் அப்போஸ்தலிக ஊழியத்தை செய்வேன். என்னை கொண்டு தொடங்கினதை நிறைவேற்றுகிற ஒரு விசுவாசம் எனக்குள் ஊடுருவி பாய்ந்து விட்டது என்கிற நம்பிக்கை வர 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 வார்த்தையில் மாற்றம் வந்துவிடும். அல்லேலூயா. தேசம் மாறும், மாறத்தக்கதாக நான் ஊழியம் செய்வேன் என்கிற நம்பிக்கை இந்த விசுவாசம் தந்துடும். இந்த நம்பிக்கை வரணும்னா என் வீட்டுக்குள்ள இயேசு என்கிறவர் மட்டும்தான் தெய்வமாக இருக்க வேண்டும். எங்க குடும்பக்காரங்க நிறைய பேர் பெரிய பெரிய ஊழியக்காரங்களாக இருக்காங்க பிரதர். நான் ஃபோன் பண்ணோன்னு எடுத்துருவாங்க, என் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்துருவாங்கங்கிற எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிருங்க. ஹல்லேலூயா. அந்த தெய்வங்கள் எல்லாம் லிமிட் தான். அவர்களுடைய அபிஷேகம் மரங்கள் எல்லாம் லிமிட் தான். உங்களை நடத்த விரும்புகிறவர் என்லெஸ்ஸாக நடத்த விரும்புகிறார், லிமிட்லெஸ்ஸாக நடத்த விரும்புகிறார். நாருமை என்கிற வார்த்தையை மாற்றி ஜீவன் உண்டு என்கிற வார்த்தையை தர விரும்புகிறார். அல்லேலூயா. ஜாதிகளின் நம்பிக்கைக்கு அடையாளம் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. காரணம், அந்த புதிய ஏற்பாடு தொடங்கும் போதே அப்போஸ்தலர் நடபடிகளில் அதுதான் ஒரு நம்பிக்கையாக கொடுக்கப்படுகிறது. நீங்க இயேசு கிறிஸ்துவை நம்பும் போது பரிசுத்த ஆவியானவர் என்கிற தேற்றரவாளனால் நீங்கள் வழி நடத்தப்பட்டு நீங்கள் விசுவாசத்தில் தேறினவர்களாக மாறத்தக்கதாக சில வரங்களை அவர் உங்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்பிக்கைக்கு அடையாளம் நிறைவேறுதல் என்ன? அப்போஸ்தலர் நடபடிகள் 10:44. அப்போ இயேசு கிறிஸ்துங்கிற வார்த்தையை கேட்க 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 பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் ஊற்றப்பட்டார். ஆமென். அப்போ நம்முடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்து மேல் இருக்கும்போது நம்மேல் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். ஆமென். அவர்கள் அன்றைக்கு பல பாஷைகளை பேசினாங்க, தீர்க்க தரிசனங்களை சொன்னாங்க. சபையானது இப்படித்தான் கட்டி அமைக்கப்பட்டு விசுவாசத்தில் தேறினவர்களாக தேசங்களின் வாடை இருக்கும்போது, தேசத்தில் அழிவும் நாசமோசமும் இருக்கும்போது ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை பரிசுத்த ஆவியால் நிரப்பி வல்லமையினாலும் வரங்களில் நிரப்பி அடையாளம், இவர்கள் நம்பினதற்கு அடையாளத்தின் தெளிவை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீ என்ன நம்பினல்ல, நான் உன்னை பலப்படுத்துகிறேன். நீ என்ன நம்பினல்ல, உன்னுடைய விசுவாச நான் உன்னை வளர செய்வேன். நீ என்ன நம்பினல்ல, உன்னுடைய வியாதியை சுகமாக்கத்தக்கதாக தீர்க்க தரிசன வரத்தால் உன்னை நிரப்புவேன். ஹல்லேலூயா. அப்ப நம்பிக்கையின் அடையாளம் பரிசுத்த ஆவியானவர். அப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் 11:17 படிங்க. நமக்கும் படிங்க. அப்போ
பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிறோம் அடையாளமாக. அப்ப நான் நிரப்பப்பட்டேன் என்கிறதற்கு தெளிவு எப்படி வரும்? இப்ப நான் சும்மா கிருபை இருக்குது, வரங்கள் இருக்குது, வல்லம் இருக்குதுன்னு சொன்னா போதுமா? பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற கிரியைகள், அதுதான் சபையில் அடிப்படை. வியாதியஸ்தர்களை சொஸ்தப்படுத்துங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிங்கள். அப்போ அவர்கள், பேதுரு சொல்றாரு, நமக்கு வரங்களை தந்தது போல அவர்களுக்கும், அதாவது புறஜாதிகளுக்கும் வரங்களை கொடுத்து அவர்களையும் பலப்படுத்தினார் என்கிற சாட்சியை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ பேதுருடைய நிழல் பட்டவன் சொஸ்தம் அடைந்தான். பேதுரு எலும்பு என்று சொன்னால் அவனுடைய கைகளும் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. இதே காரியங்களை இயேசு கிறிஸ்துவை நம்புகிற ஜனங்களும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார் என்கிறதை நிரூபிக்கத்தக்க கிரியைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்மோடு கூட அவர் பேசணும். இயேசு கிறிஸ்து பேச பேச பரிசுத்த ஆவியானவர்கள் நிரப்பப்படுவோம். பரிசுத்த ஆவியானவர்கள் நிரப்பப்பட நாளை தினத்தை குறித்து, வருகிற நாட்களை குறித்து, போன காரியங்களை குறித்து எல்லாம் தெளிவாக அறிந்து கொள்கிற அறிவுக்குள் நாம் வந்து விடுவோம். அல்லேலூயா. வரங்களை புறஜாதிகளுக்கும் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டு இருக்கிறேன். நீங்க வந்திருக்கிறீங்க, இயேசு கிறிஸ்துவோடு கூட பேச தொடங்கியாச்சு, பரிசுத்த ஆவியான நிறைவை நாம் பெற்றுக்கொண்டோம். ஆனா நம்முடைய நம்பிக்கை என்ன கொண்டெல்லாம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாரா? அப்போ இது சந்தேகப்படுகிறது நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அல்ல. உங்களை ரட்சித்தாரே ஒருவர், பேர் என்னது? இயேசு கிறிஸ்துவ சந்தேகப்படுறீங்க, உங்க ரட்சிப்பை சந்தேகப்படுறீங்க. உங்க ரட்சிப்பை சந்தேகப்படுறதுனால தான் நான் எல்லாம் சொன்னா சபையில ஏற்றுக்கொள்வாங்களா, என்னெல்லாம் எடுத்து ஆண்டவர் இங்க பயன்படுத்த போகிறார். சிலது நீங்க ஜெபிக்கும் போது வார்த்தைகளாக வந்து கொண்டு இருக்கும், சில தரிசனங்கள் வந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் நடைபெறவா போகிறது? நான் காண்ற தரிசனம் எல்லாம் வெகு காலத்திற்கு பிறகு உள்ளது, இதெல்லாம் நிறைவேறவா போகுதுண்டு உங்களை நீங்களே மட்டப்படுத்துகிறது என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள ஒரு சின்ன வாடை இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. புரிந்து கொள்ளும்படியாக சொல்லுகிறேன். அவிசுவாசம்னு சொன்னா மறந்து போயிடும், வாடைன்னு சொன்னா எளிதா பிக்கப் பண்ணிக்கிடுங்க. அப்ப நமக்குள்ள சில அவிசுவாசம் இருக்கு. அப்ப வாடையை யாராவது வச்சுக்கிடுவீங்களா? எத்தனை தடவை வீட்டை கிளீன் பண்றோம், அப்படித்தானே? சின்ன ஸ்மெல் வந்தா எத்தனை தடவை தொடச்சி தொடுக்கிறோம். அப்ப இதை தொடைக்கிறவர்கிட்ட விசுவாசத்தை தொடங்குறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவர் விட்ட போன உடனே, ஆண்டவரே என்கிட்ட ஒரு சின்ன ஸ்மெல் வந்துட்டு இருப்பா, அவிசுவாசம் என்கிட்ட பெருகுது, என்கிட்ட கிருபைகள் தந்திருக்கிறீங்க, அபிஷேகத்தை இருக்கிறீங்க, சில தரிசனத்தை தந்திருக்கிறீங்க, ஆனா நிறைவேற்ற முடியாதபடி என்கிட்ட ஒரு சின்ன காரியம் இருக்கு ஆண்டவர் என்று சொன்னா, அவர் அழகாக அந்த அன்னைக்கு ஒரு சகோதரிட்ட சொன்னார் இல்லையா, நான் அவர்கிட்ட சொன்னேன் இல்லையா, நீ விசுவாசம் உள்ளவராயிருந்து சொன்னேன் இல்லையா, மரித்தாலும் பிழைப்பான்னு சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் நீ நம்பு என்று நம்மளை பலப்படுத்தி விடுவார். ஹல்லேலூயா. நீங்க பலன் அடைஞ்சா என்ன நடக்கும்னா, இங்க வந்த சிலருக்கு சுகம் கிடைக்கும். நீங்க பலன் அடைஞ்சிட்டீங்கன்னா, இங்க ஒரு ஆளு கண்ணு பார்வை குறை இருக்கும், சிலருக்கு கிட்னி பிரச்சனை இருக்கும், சிலருக்கு ஹார்ட் பிரச்சனை இருக்கும், சிலருக்கு லங்ஸ் பிரச்சனை இருக்கும், சிலருக்கு வீட்டு பிரச்சனை இருக்கும். நீங்க ஜெபிக்க 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 நீங்க அவங்கள்ட்ட கை வைக்கணும்னு கூடாது. நீங்கள் ஆவியில் நிறைந்து ஜெபிக்க 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 அவருடைய வீடுகளில் உள்ள அழிவுகள், நாச மோசங்கள் எல்லாம் மாறி மாறி அவர்கள் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்க விடாதபடி அவருடைய இருதயங்கள் கட்டப்பட்டுட்டா, நீங்கள் அந்நிய சில வார்த்தைகள் பேச பேச அவளுடைய இருதயங்கள் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அவளுடைய நாடி நரம்புகள் பலனடைந்து கொண்டே இருக்கும். இதற்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில் வெளிப்பட்டு அவர் தம்முடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தந்து உங்களால் சில காரியங்கள் தேசத்தில் நடைபெறணும்னு சொன்னா, நாம என்ன சொல்றோம்? லாசர் வைக்கப்பட்டு நிறைய நாள் ஆயிற்று ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உள்ள காரியங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து ரொம்ப காலம் ஆயிற்று. என்னைக்கு இந்த மனுஷனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களோ அன்னையோட எல்லாம் முடிஞ்சு ஆண்டவரே. என்னைக்கு நான் திருமணம் ஆச்சோ அன்னையோடு கூட நான் டைத்து கொடுக்கிறது, காணிக்க கொடுக்கிறது, ஊழியக்காரர் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆண்டவரே. என்னைக்கு என் பிள்ளை கழிசடையா போனானோ அன்னைக்கே என் காரியங்கள் எல்லாம் முடிந்துட்டு என்று பேசிக்கொண்டிருக்கிற சிலருக்கு மீண்டும் உயிர்ப்பிக்கும்படியாக ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆலோசனை சொல்லி கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. லாசரு உடைய வாடை மாறுகிறதோடு கூட
உன்னுடைய வீடையும் நான் கட்டி எழுப்புவேன். ஆமென். லாசரும் உயிரடைவான், உன் குடும்பத்திலும் ஜீவன் உண்டாகும். லாசருடைய வாழ்க்கையிலும் நன்மை வரும், உன் குடும்ப ஜீவிதத்திலும் நன்மைகள் வரும் என்று ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதற்கு என் விசுவாசம் யாருக்கு மேல இருக்கணும்? யாருக்கு மேல இருக்கணும்? புறஜாதிகள் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பாங்களா? ஹல்லேலூயா. நம்பிக்கை எது வரைக்கும் வைக்கலாம்? நமக்கு ஒரு கேள்வி வரும். சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் ஜெபிப்போம். ஒரு விசுவாசி பெரிய காரியத்தை சொன்ன நமக்கு ஜெபிக்க தோணாது. எனக்கு இந்த அளவெல்லாம் விசுவாசம் இல்லை, நான் ஜெபிச்சா ஒருவேளை அவங்க பிரெயின்ல சுகமாகுமா, இந்த காரியம் இல்லை. அப்போ நம்ம நம்பிக்கை எது வரைக்கும் வைக்கலாம், ஆண்டவர் எது வரைக்கும் சரியாக்குவார் இருக்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிளை படிச்சா நமக்கு புரியும். 2 ராஜாக்கள் 23. ஒரு நிமிஷம் அப்படின்னு இல்லைங்க. இந்த மனுஷன் யார் தெரியுமா? இப்படி கதறி கதறி ஜெபிக்கிறார்ல, ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் கதை முடிஞ்சுது, நீ மரிக்க போகிறாய், உனக்கு ஜட்ஜ்மெண்ட் எழுதியாச்சு, நீ செத்து போயிடுவா என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதன். அதுவும் சொன்னது பெரிய ஒரு தீர்க்கதரிசி. அவர் சொன்ன வார்த்தை மாறாது, அவர் சொன்னதுதான் ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே கொண்டு வருகிறவர். ஆனா இந்த மனுஷன் தீர்க்கதரிசிகிட்ட போய் கெஞ்சல, யார்கிட்ட ஜெபிக்க தொடங்குறாரு சொல்லுங்க? ஆண்டவர்கிட்ட பேச தொடங்குறாரு. ஆண்டவரே, தீர்க்கதரிசி நீங்க அனுப்புனது உண்மைதான், ஆனா இவர் சொல்லுகிறார், படிங்க இப்ப. விண்ணப்பம் ஜெபிக்கிறாப்புல. ஜட்ஜ்மெண்ட் எழுதப்பட்ட ஒரு மனிதன் தனக்கு ஒரு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, ஏன் சரீரம் வாடை அடிக்க கூடாது, ஏன் சரீரத்தில் அழிவு வரக்கூடாது, ஏன் சரீரத்தில் நாசமோசம் வரக்கூடாது, நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆமீன். திக்கற்றவளுடைய ஜெபத்தை, சத்தமா சொல்லுங்க, திக்கற்றவளுடைய ஜெபத்தை அவர் அசட்டை பண்ண மாட்டாரு. ஆமீன். மன நொறுங்குண்டவளுடைய காயத்தை அவர் அற்பமா எண்ண மாட்டாரு. ஹல்லேலூயா. சில காரியங்களின் முடிவு உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். லாசரு நார்வான் என்கிற சில தீர்மானங்கள் சில மனிதர்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய நம்பிக்கை அவர் மேல் இருக்கிற தருணங்களில் அவருடைய வார்த்தை வித்தியாசமாக மாறும். 26 படிச்சிருங்க. அதே இதுல 26. பாருங்க, அப்ப நமக்கு ஒரு சாட்சிக்காக சொல்றேன். அப்ப எது வரைக்கும் ஜெபிக்கலாம்? எது வரைக்கும் ஜெபிக்கலாம்? நமக்கு சில நேரத்தில் கேள்வி வரும் இல்லையா, எது வரைக்கும் ஜெபிக்கலாம்? மரித்து போய் விடுவான் என்று தீர்மானிக்கப்பட்ட ஒருவனுக்கு ஆண்டவர் உடைய இரக்கம் 15 வருஷத்தை கூட்டி கொடுக்குது. ஆமீன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்முடைய விண்ணப்பம் எது வரைக்கும் இருக்கலாம், எப்படி இருக்கலாம், லிமிட் கிடையாது. ஒருத்தனுடைய இருதயம் சரியாகுமா? சரியாகும். ஆமீன். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சுகமடைவானா? சுகமடையும். அழிந்து போன தலைமுறை உயிர்ப்பிக்கப்படுமா? உயிர்ப்பிக்கப்படும். இழந்து போன அபிஷேகம் திருப்பி கிடைக்குமா? கிடைக்கும். காரணம் நம்முடைய நம்பிக்கை அவர் மேல. ஹல்லேலூயா. அவர் சந்திரனை நில்லுனா நிக்கணும், சூரியனை நில்லுனா நிக்கணும். முந்தி போனா இவ்வளவு வல்லமை உள்ளவர் மேல தான் நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறபடினாலே இதுக்கு தான் விண்ணப்பம் பண்ணோம். இது வரைக்கும் தான் கேட்கணும் ஒண்ணும் கிடையாது, எதையும் கேட்கலாம். சொல்லுங்க, எதையும் கேட்கலாம். சொல்லுங்க, எதையும். உங்களுக்கு ஒரு பிளைன் சொல்லுங்க. நம்ம விசுவாசத்துக்கு பிளைன்லாம் எப்படி வரும்? அப்படிதானே, நம்ம விசுவாசத்துக்குள்ள பிளைன். எங்களுக்கு ஸ்கூட்டர் நிறுத்தவே இடம் இல்லை, 2 அடி பாதை தான் தந்திருக்காங்க. நான் எப்படி பிளைன்? நோ, லிமிட்லெஸ். ஒரு மரித்து விடுவா என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதன் விண்ணப்பம் பண்ணி 15 வருடத்தை கூட்டி பெற்றுக்கொண்டானே என்னால் அவரை காட்டிலும் உங்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட முகமுகமாக பரிச்சயம். ஆமென் சொல்லுங்க.
அந்த மனிதன் ஆண்டவர் இருக்கிறார் என்கிறது தான் தெரியுமே தவிர அவரோடு கூட தினம் பேசிக்கொள்கிற ஒரு மனிதனாக இல்லை. ஆனால் நாம பிள்ளை முழங்கால் போடும்போது அவர் நம் அருகே வருகிறார். ஹல்லேலூயா. நாம் கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் போது நம் சத்தத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் உறுதி உள்ளவனாக இரு, பலவீனப்பட்டு விடாதே என்று நம்மோடு கூட ஒரு பேசுகிற ஆண்டவராக இருக்கிறபடினாலே 15 வருஷம் இல்ல, அதோடு கூட அதிகமாக கூட நம்மால் ஜெபித்து பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் ஒரு நிமிஷம் எழும்பி இருக்கலாமா? எல்லாரும் தேவ சமூகத்துல கேட்ட வார்த்தைகளுக்குள்ள வந்துருங்க. தேங்க்யூ. உங்களுடைய நம்பிக்கை அவர் மேல் எதுக்கும் வைக்கலாம். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய தேசம் விடுதலையாக்கப்படும், நம்பிக்கை வைக்க முடியும். ஆமென். என் குடும்பத்துல சில காரியங்கள் நடக்கும், நம்பிக்கை வைக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. குடிகார புருஷன் திருந்துவான், நம்பிக்கை வைக்க முடியும். ஆமென். என் பையன் சொல்ல வழி இல்லாம போயிட்டு இருக்கிறான், அவன் திருந்துவான், நம்பிக்கை வைக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. சின்னவன் 1000 சேனை திரளாய் மாறுகிற காலம், நம்பிக்கை வைக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நான் ஜெபித்தா காரியம் மாறுதலாய் மாறும். நான் எந்த வீட்டுக்குள்ள போறேனோ அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். என்னோடு கூட யாரெல்லாம் உறவு, அதாவது என்னோடு கூட ஐக்கியம் இயேசு கிறிஸ்துக்குள் வைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மாறும். ஆமென். விதமான நம்பிக்கை வைக்கும்படியாகத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆனா நம்முடைய நம்பிக்கை நாருமே 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார், நீ மாறுமே என்று சொல்ல விரும்பு. ஹல்லேலூயா. சகலம் மாறுமே என்று சொல்ல. ஹல்லேலூயா. உன் வாயின் வார்த்தைகள் மாறுமே என்று சொல்ல பழகட்டும். நாருமே என்கிற வார்த்தை அவிசுவாசிகள் சொல்லுகிறது, சீர்படாது சரியாகாது என்று சொல்லுகிறது அவிசுவாசிகளுடைய வார்த்தை. சரியாகும், சகலமும் மாறுதலாக மாறும் என்கிறது விசுவாசிகள் சொல்லுகிற வார்த்தை. நீ விசுவாசத்தில் வல்லவனாக மாறிவிடு, நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருந்து நடப்பிக்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கத்தக்கதாக என் மேல் நம்பிக்கை உள்ளவனாக இரு. இயேசு என்கிற என் மேல் நம்பிக்கை உள்ளவனாக இரு. என்னுடைய நல்ல ஆவியால் நிரப்பப்பட்டு நீ அநேக காரியங்களை தேசத்தில் நடப்பிக்கத்தக்கதாக நான் உனக்கு சிறு வயது முதல் தந்த தரிசனம் நிறைவேறத்தக்கதாக உன்னை ஒப்புக்கொடு. யாரோ ஒரு நபர் விளையாடி கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு தரிசனம் உண்டாயிற்று. விளையாட்டாக நீங்கள் அதை வைத்துக் கொண்டிருக்கிறீங்க, ஆண்டவர் அதை நிறைவேற்ற விரும்புகிறார். உங்களுடைய நம்பிக்கையை மீண்டுமாக அவர் மேல வந்துருங்க. இயேசு கிறிஸ்து அனாயிண்டட் ஒன், தேவகுமாரனாக பூமிக்கு வெளிப்பட்டவர் மேல நீங்க விளையாட்டு நேரங்களில் உங்க வாழ்க்கையில் ஒரு தரிசனம் தரப்பட்டது, அதை நீங்க விளையாட்டாக எடுத்துக்கொண்டிருக்கிறீங்க. தேவ சமூகத்துல வாங்க. நான் எசேக்கியாவுக்கு 15 வருடத்தை கூட்டி கொடுத்தது போல ஒரு ஆயுசு நாட்களை கூட்டி தந்து மீண்டும் நான் அதை நிறைவேற்ற போகிறேன் என்று ஆண்டவர் வானது சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்ல விரும்புகிறார். ஹல்லேலூயா. விசுவாசம் யார் மேல் இருக்கிறது? சகலமும் திருப்பிக் கொள்கிறவர் மேல் உங்க விசுவாசம் இருக்கிறதா? சகலத்தின் திருப்பி தருகிறவர் மேல் உங்க விசுவாசம் இருக்கிறதா? இழந்து போனவைகளை ரட்சிக்கவும் தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார் என்கிறவர் மேல் உங்க விசுவாசம் இருக்கிறதா? இல்லையிலே பட்ட நஷ்டங்களை எண்ணிக்கொண்டு நாறிக்கொண்டு இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க. மீண்டும் திருப்பி கொண்டு வர வேண்டுமானால் உங்க விசுவாசம் இயேசு கிறிஸ்து மேல் இருக்கட்டும், அவர் தந்த நல்ல ஆவியானவர் மேல் இருக்கட்டும். அவர் உங்களை வரங்களினாலும் வல்லமைகளும் நிரப்பில் மீண்டும் நீ துளிர் விடுவாய். நீ துளிர் விடுகிற காலம் இது, பூ பூக்கிற காலம் இது, கனி தருகிற காலம் என்று சொல்ல விரும்புகிறார். உன் நம்பிக்கை என் மேல் வைத்துவிடு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தின் மேல் வந்துவிடு. புறஜாதிகள் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பார்களாக. Thank you. உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை ஒருவேளை நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது. ஒருவனுடைய கண் அதை காணவும் இல்லை, ஒருவருடைய மனதில் அது தோன்றவும் இல்லை. அவ்விதமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தர ஆண்டவர் வாஞ்சிக்கிறார்.
உங்கள் மேல் நிரப்ப, உங்கள் சந்ததி மேல் நிரப்ப, உங்கள் குடும்பத்தின் மேல் நிரப்ப, உங்கள் பிள்ளைகள் மேல் நிரப்ப அவர் உங்கள் அருகில் வந்திருக்கிறார். ஓ glory. நன்றி. தரிசனங்களை அற்பமாக எண்ணாதீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு தந்த வார்த்தைகளை அற்பமாக நினைக்காங்க. ஒரு தடவை இந்த உன்னை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு முறை ஒரு சகோதரனை இந்த கூட்டத்திற்கு கூப்பிடும்படியாக அதிகமாக என் இருதயத்துல நெருக்கப்பட்ட ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே, ஆனாலும் எனக்கு என்னுடைய மாம்சத்துல எனக்கு கூப்பிடுவதற்கு கூப்பிட்டு ஆளுகளை சேர்க்கணுமா ஆண்டவரே என்கிற மாதிரி நெருக்கப்பட்ட, ஆனாலும் வார்த்தை அதிக பயங்கரமாக இருந்தது. கூப்பிட்டேன், வந்துரு, இந்த நாள் கூட்டம் நடக்குது, வந்துரு, கூட்டத்துக்கு வா என்று சொன்னேன். ஆனால் அந்த தம்பி இருதயம் கடினப்படுத்தினானோ, நான் நாறுகிறேன் என்று நினைத்தானோன்னு தெரியல. பலர் இன்னைக்கு அப்படிதான் நினைக்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு என் வாழ்க்கை சரியில்லை, என் வாழ்க்கையில சில தோல்விகள் இருக்கிறது, நான் சில தப்பு பண்ணிட்டு இருக்கிறேன், இல்லைன்னா நீங்க எல்லாம் மதிக்கிற அளவுக்கு என் வாழ்க்கை இல்லை, அந்த வாழ்க்கை இல்லை என்று பலர் நினைத்து கொண்டு இருக்கிறாங்க. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராகிலும் நீங்க அப்படி நினைப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. மீண்டுமாக அவரிடத்துல வந்துருங்க. என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ள. அந்த தம்பி அப்படியேதான் நினைச்சிருப்பாப்லையா இருக்கலாம், வரவில்லை. ஹல்லேலூயா. மீண்டுமாக அந்த ஆசீர்வாதங்களை அவன் இழந்து விட்டான். ஆனாலும் மீண்டுமாக அவனை கொடுப்பதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை லாசரு நாறுகிறான் என்கிற நிலைமை விட்டுட்டு, ஒருவேளை நீங்க நான் நாறிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் யாராக நினைத்தா நினைக்காதிருங்க. ஆமேன், ஆமேன். அவருடைய இரத்தம் இன்றைக்கும் உங்களுடைய கழுவி சுத்திகரிக்கும். ஆமேன். அவருடைய இரத்தத்தினால் நீங்கள் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரப்படுவது அதிக நிச்சயம். அல்லேலூயா.